வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கதை அண்ட் இயக்கம். பாண்டியராஜன் அவரோட கதை அண்ட் இயக்கத்தில் ப்ரொடியூஸ் பார்த்துக்கிட்டோன்னா எம்கே தமிழரசு அவரோட ப்ரொடியூஸில், எடிட்டிங் பார்த்துக்கிட்டோன்னா யோக பாஸ்கர் அவங்களோட எடிட்டிங்கில், மியூசிக் இசையை பார்த்துக்கிட்டோன்னா தாஜ்நூர் அவரோட இசையில், அருள்நிதி, சுனைனா மற்றும் பலர் நடித்து ஆகஸ்ட் மாதம் 13 2010 வெளிவந்த வம்சம் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று, இந்த படம் தான் அருள்நிதிக்கு முதல் படம். அவர் ஹீரோவாக அறிமுகமாகிற முதல் படமும் இந்த படம் தான். ஆனால் இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அவருக்கு தான் முதல் படம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டா அவரோட நடிப்பு பார்த்துக்கிட்டா நேர்த்தியாக இருந்திருக்கும். அந்த படத்தில் எந்த விதமான ஒரு கேமரா பயமுமே இல்லாமல், எந்த வித ஒரு கூச்சபாகவும் இல்லாமல் சூப்பராக நடிச்சிருப்பா அப்படி அருள்நிதி. அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டா அவரோட நடிப்பு இந்த படத்தில் சூப்பராக இருந்திருக்கும். படத்தோட கதை என்னென்னா, ஒரு 7 வம்சம் சொல்கிறாங்க. அந்த 7 வம்சத்துலேயும் பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு வம்சத்துலேயும் பார்த்துக்கிட்டு நிறைய தலைக்கட்டிருக்காங்க. பட் ஆனால் கடைசியாக வர வம்சம் எப்பாடு பட்டாலும் பிற்பாடு படாதவர் அப்படிங்கிற ஒரு வம்சம். அந்த வம்சத்தில் இருக்க ஒரே ஒரு குடும்பம் கடைசி தலைக்கட்டுனா, நம்மளை கடைசி வாரிசுனா ஒரு அருள்நிதி மட்டும்தான். அந்த குடும்பத்தில் அந்த தலைக்கட்டில் இருக்க அந்த வம்சத்தில் இருக்க ஒரே ஒரு பையனை ஒரு மட்டும் அருள்நிதி மட்டும்தான். அவர் பார்த்துக்கிட்டோன்னா அந்த ஊரில் இருக்க நஞ்சுண்டா மாவோசி அப்படிங்கிற ஒருத்தருக்கும் இவருக்கும் பார்த்துக்கிட்டோன்னா இவருக்கு பார்த்தா ஒரு சின்ன கிளாஸ் ஏற்படுது. அந்த கிளாஸில் அவங்க பார்த்துக்கிட்டோன்னா இவரை பார்த்துக்கிட்டோன்னா வம்சத்தை நான் அழிக்கிறேன், அந்த வம்சத்தை அழித்த நஞ்சுண்டா மாவோசிங்கிற பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்படி அதே மாதிரி இவரை பார்த்துக்கிட்டோன்னா நான் சுனைனாவை கல்யாணம் பண்ணி என்னோடய வம்சத்தை விருத்தியாக்கி காட்டுறேன் அப்படின்னு இது பண்ணிடுறாங்க. அது என்னது அவங்களுக்கு பார்த்தா ஒரு கிளாஸ் ஆகிடுது. அந்த கிளாஸில் யார் வின் பண்ணாங்க, கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த படத்தோட கதை, மீதி கதை. இந்த படம் பார்த்துக்கிட்டோன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அருள்நிதி ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அருள்நிதியை சூஸ் பண்ணது கரெக்டான ஒரு சாய்ஸ் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருப்பா. அப்படி அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா அவரோட நடிப்பு சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் வரக்கூடிய அந்த திருவிழா செட் ஆகட்டும், வானவெடிக்கு கொடுக்குற நிகழ்ச்சி ஆகட்டும், பின்னணியில் வரக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அருள்நிதி அவருக்கு என்னது முதல் படமாக இருந்தாலும் அவருக்கு முதல் படமே இல்லாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் சூப்பராக நடிச்சிருப்பா. அப்படி அவருக்கு ஜோடியாக வர சுனைனாவும் சரி, அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டா அவங்க இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் அவங்க தான். இந்த அருள்நிதிக்கும் வில்லனுக்கும் ஈகோ க்ளோஸ் வரதுக்கே காரணம் பார்த்துக்கிட்டா சுனைனா தான். அவங்க பார்த்துக்கிட்டா அவங்களோட நடிப்பு சூப்பராக நேர்த்தியாக கொண்டு வந்திருப்பாங்க. படத்தில் வர கஞ்சா கருப்பண்ணு பார்த்துக்கிட்டா குடும்ப கட்டுப்பாடு ஆஃபீஸராக வருவா. அப்படி அவரோட காமெடியும் சரி நடிப்பும் சரி சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அந்த படத்தை பார்த்தா ஒரு மாடு வரும், பூனை வரும், அதை கூட நடிக்க வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த படத்தில் வரக்கூடிய முதல் பாட்டே பார்த்துக்கிட்டோன்னா தியேட்டரில் சூப்பராக ஆட்டம் போட்ட வச்ச பாட்டு. நூர் அகமது இந்த படத்தோட இசையமைப்பாளர். அந்த ஒரு அந்த பாடலில் அனைத்து பாடலுமே அருமையாக இருக்கும். இருந்தாலும் இதில் பார்த்துக்கிட்டோன்னா அந்த முதல் பாட்டு பார்த்துக்கிட்டோன்னா மன்னாதி மன்னர் மாயமுள்ள மறவர் சாங் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அருமையான சாங்காக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே கிராம பாங்கான படங்கிறனால கிராமத்துக்கு தேவையான பின்னணி இசையை கொடுத்து மிரட்டிப்படி நம்ம நூர் அகமது சார். அதுவும் இந்த உரிமையை வச்சே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சில பின்னணி இசை கொடுத்துப்பா. அப்படி அவர் பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா அவங்கள ஒரு கையை அருள்நிதி கையை வெட்டணுங்கிறதுக்காண்டி ஒரு கும்பல் வரும். அவங்ககிட்ட தப்பிச்சு போகும்போது பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மியூசிக் ஒன்று வரும், தானே தில்லையிலே ஒரு சாங் ஒன்று வரும். அது நான் அந்த சாங் இப்போதைக்கும் தேடிக்கிட்டு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு அந்த சாங் நெட்டில். அந்த சாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு போட்ட பின்னணி சேர்ந்து பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எடிட்டிங்கும் பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். படத்துக்கு தேவையான ஒரு சின்ன எடிட்டிங் தான், சின்ன படமாகவே இருந்தாலும் அதுக்கு தேவையான கரெக்டான எடிட்டிங்கை கொடுத்து படத்தை இந்த இடத்துக்கு மேலே ஓடக்கூடாதுன்னு கரெக்டாக இது பண்ணி பாடியிருப்பாங்க. ஒளிப்பதிவும் பார்த்தோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அந்த கிராமம்னு அப்படி தான் இருக்கும். அந்த திருவிழாவில் நடக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக எடுத்திருப்பாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் டவுட்டாகவே இருக்குது, ஒரு புதுமுக நடிகருக்கு இவ்வளோ பெரிய ஒரு திருவிழா செட்டப்பை வச்சு ஒரு படம் எடுக்கணுமா? எடுத்தாலும் அந்த திருவிழா செட்டப்பில் எப்படி எடுத்தாங்கிறது இன்னும் வரைக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க.
அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவிழாவோட இதை இடத்துல சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒளிப்பதிவு அருமையாக இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா நடிகர்கள் அனைத்துமே வந்து பார்த்தா சூப்பராக நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக சொல்ல போனால் வில்லனு கேரக்டரில் வரக்கூடியவரெல்லாம் பார்த்துக்கிட்டா சூப்பராக நடிச்சிருப்பா. அப்படி அவரெல்லாம் குறை சொல்கிறதுக்கே இருக்காது. அந்த அளவுக்கு பார்த்தா அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த படத்தில் பின்னணி இசை சூப்பராக இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா படத்தில் பின்னணி இசை வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். கிஷோர் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருப்பார். அருள்நிதியோட அப்பா வருவா. அப்படி அவர் ஒரு கொஞ்சம் நேரமே வந்தாலும், ஆனால் ஒரு அரை மணி நேரமே வந்தாலும் அவர் இறந்த பின்னாடி வர கொஸ்டின் நல்லாகும். அவர் அந்த சிலம்பத்தை வச்சு வந்து பார்த்துக்கிட்டா ஒரு டைலாக், சிலம்பத்தை என்னென்ன வகை இருக்குது, என்னென்ன இது இருக்குது, எத்தனை வகையான சிலம்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டுனா சொல்கிற சீரெல்லாம் பார்த்துக்கிட்டுனா படத்தோட இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருக்காரு, எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அந்த கிஷோர் சிலம்பத்தை பற்றி சொல்கிற எல்லாமே கிஷோர் பேசலை, இயக்குனர் தான் பேசியிருக்காரு நான் நினச்சிக்கிறேன். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பத்தை பற்றி அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துக்கின்னு தெரில. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஒரு டைம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த படம் வாட்சபிளான படம் தான். அருள்நிதிக்கு இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு படமே வந்து பார்த்தா ஒரு நல்ல படம் அமைஞ்சது, பேர் வாங்கி கொடுத்து. சுனைனோட நடிப்பு சூப்பராக இருக்கும். அவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா கதையும் நாயகியாக இருப்பாங்க, தவிர கதைக்காக நாயகியாக இல்லை, கதை நாயகி தான். அந்தளவுக்கு அருமையாக நடிச்சிருப்பாங்க. எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்திங்கன்னு இல்லை, பார்க்காதவங்க மறக்காமல் கண்டிப்பாக ஒரு டைம் இந்த படத்தை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பார்த்து முடித்த உடனே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 4 பேருக்கு அந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளிக்கிறோம். மீண்டும் ஒரு முன்னோட்டத்தை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.